வணக்கம். மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா. புதுடில்லி நீதிமன்றங்களில் நீதிபதிகள் வாய்மொழியாக தெரிவிக்கும் கருத்துகள் தவறாக பரப்பப்படுகிறது என தலைமை நீதிபதி பி. ஆர். கவாய் கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது வழக்கறிஞர் ஒருவர் தன் காலில் அணிந்து இருந்த காலணியை கழற்றி தலைமை நீதிபதி பி. ஆர். கவாயை நோக்கி எறிய முயன்றார். அருகில் இருந்தவர்கள் அந்த நபரை மடக்கி பிடித்து வெளியே இழுத்துச் சென்றனர். இதனால் சலசலப்பு ஏற்பட்டது. மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜாவேரி கோயிலில் 7 அடி உயர சிலையை புனரமைப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரிடம் வீடியோ அழைப்பில் தவேக தலைவர் விஜய் ஆறுதல் தெரிவித்துள்ளார். அப்போது அவர்களிடம் நான் உங்களுடன் இருக்கிறேன் என விஜய் உருக்கமாக பேசியிருக்கிறார். கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சென்ற மாதம் 41 பேர் பலியான சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த விவகாரம் கோர்ட்டில் விசாரணையில் உள்ளது. அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு வாரம் கழித்து மவுனம் கலைத்த விஜய் வீடியோவில் பேசி இரங்கல் தெரிவித்தார். புதுடில்லி ரஷ்ய அதிபர் புடினுக்கு பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து உள்ளார். அப்போது இந்தியாவிற்கு வரவேற்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது 73வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினார்.